Facebook அக்கௌண்ட்டை எப்படி லாக் அவுட் பண்ணி ரிமூவ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். Facebook ஆப் ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா அங்கே லாக் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் லாகின் இன்ஃபோ சேவ் பண்ணுமான்னு கேட்கும். சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நாட் நவ் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அப்படி நாட் நவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணுறப்ப உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லைனா நம்பர் போட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காட்டும். இந்த லாக் அவுட்டை கிளிக் பண்ணதுமே உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லாக் அவுட் ஆகிடும். லாக் அவுட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ண முடியும். மேலே பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் ப்ரொஃபைல்ஸ் ஃப்ரம் திஸ் டிவைஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ரிமூவ் ஆகிடும். லாக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் அந்த அக்கௌண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் ப்ரொஃபைல் கொடுத்துட்டோம்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ இனிமேட்டு நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நம்பரை ஜிமெயில் என்டர் பண்ணி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எப்படி லாக் அவுட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.